இந்த வீடியோல வந்து ஒரு சூப்பரான பீன்ஸ் பொரியல் என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு தாட்ச வந்து முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிரலாம். அதில வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எப்பவுமே நான் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன். தேங்காய் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு போட்டு அதுவும் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி அதையும் சேர்த்து அது பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸையும் சேர்த்து வதக்கி விடலாம். இது வந்து அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் ஒரு 2 கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம பீன்ஸை நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சு மூடி போட்டுடலாம். ஏன் வந்து தண்ணி ஊற்றுறோன்னா சில பேர் தண்ணியே ஊற்றாமல் செய்வாங்க. ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இல்லைன்னா அப்படியே தீஞ்ச மாதிரி ஆயிரும் கம்மியான எண்ணெய் ஊற்றும்போது. அதில் உள்ள தண்ணியிலே வேகிறதோட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே வேக விட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் சின்ன சீரகம், ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு 2 பல்லு பூண்டையும் கட் பண்ணி அது உள்ளே சேர்த்துக்கிறேன். அதை வந்து அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே துருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ என்னோடய பீன்ஸ் பொரியல் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவெல்லாம் உள்ளே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா பூண்டுலாம் ரொம்ப பச்சை வாசனை அடிக்குமா, அதனால. அதுக்கப்புறமா நல்ல பச்சை வாசனை போன பின்னாடி ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடலாம். முட்டையை வந்து எப்போவுமே ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஊற்றுங்க. இல்லைனா வந்துட்டு என்ன ஆகுனா ஒரு வேளை கெட்டு போன முட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேஸ்ட் ஆயிரும் பொரியல் ஃபுல்லாக. அதனால தான் இப்போது கடைசியாக அந்த முட்டையும் நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா ஐயோ அடிபொலியாக இருக்கும். இது வந்து நம்ம ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு தான் வச்சு சாப்பிடணும்கிட்ட இல்லை. நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டா சுத்தமாக காலியாகி வந்துடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.